ராதே கிருஷ்ணா. ராம் ராம். நாம் இன்னைக்கு அன்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி திதி என்பதை பற்றி சில விஷயங்களை காண்போம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு நாள், சந்திராஷ்டமம் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு நாள், பொதுவாக 8ஆம் நம்பர்னால் ஒரு கஷ்டமான ஒரு நாள், அது வந்து சனி பகவானுக்குரிய நம்பர் அப்படின்னு இந்த 8ங்கிற நம்பரை கேட்டாலே உலக மக்கள் அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. ஆனால் சாஸ்திரங்களில் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பல விதத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்ப வாழ்வியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பரம்பரை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லா விஷயத்துலேயுமே இந்த அஷ்டமி திதி சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த அஷ்டமி திதிகளில் தான் அதுக்கு நிவர்த்தியும் கிடைக்குது. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 விதமான அஷ்டமி திதியை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம். பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை ஆரம்பித்து ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதில் 8வது நாள் வரக்கூடிய திதி வந்து அஷ்டமி திதி. அந்த திதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அசோக அஷ்டமி அப்படின்னு பேர். சோகம் என்றால் மனக்கவலை என்று அர்த்தம், அசோகம் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம், சோகம் இல்லாத நிலைமைன்னு அர்த்தம். அசோகவனத்தில் இருந்த சீதையை ராமன் மீட்டெடுத்த நாள், சீதையின் சோகத்தை மீட்டு சீதைக்கு மகிழ்ச்சியை கொடுத்த நாள், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்த நாள், பிரிந்திருந்த மனைவியை மீட்டு கொண்டு வந்த நாள், அதற்கு பேர் அசோக அஷ்டமி. அதற்கு இன்னொரு ஓமானமும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அசோகவனத்தில் இருந்தா சீதை அப்படின்பாங்க. அசோகவனம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் மருதாணி செடின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் அசோகம் அப்படின்னு பேர். மருதாணியை நம்ம எப்போ எடுத்துப்போம்? மருதாணி எப்போ நம்ம வச்சுப்போம்? கல்யாணத்துக்கு வச்சுப்போம், காது குத்துக்கு வச்சுப்போம், வீட்டில் சடங்கு இருந்தால் வச்சுப்போம், ஒரு வளகாப்புனா வச்சுப்போம், ஒரு ரிசப்ஷன்னா வச்சுப்போம். அப்போ சுபகாரியங்களில் உபயோகப்படுத்தக்கூடியது மருதாணி. அப்போது சோகமில்லாத மகிழ்ச்சியான காலங்களில் வைத்து கொள்ளப்படுவது மருதாணி. அதற்கு பேர் அசோகம் என்று பெயர். அந்த அசோகவனத்தில் இருந்தால் சீதை. அப்போ சோகமான இடத்துல இல்லை. சீதை எங்கே இருக்காளோ அந்த இடத்துல எப்படி சோகம் இருக்க முடியும்? காரணம், சீதை மகாலட்சுமியோட அவதாரம் இல்லையா? சீதை மகாலட்சுமியோட அவதாரம். மகாலட்சுமிக்கு ஏது சோகம்? அவள் இருக்கிற இடம் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தனதானியமும் சம்பத்தும் தாண்டவம் ஆடணுமே. அது எப்படி வந்து ஒரு சீதை இருக்கிற இடம், ஒரு மகாலட்சுமி இருக்கிற இடம் சோகமான இடமா இருக்க முடியும்? அப்படிங்கிறதுனால தான் அது அசோக வனம். சீதை இருந்ததுனால அந்த வனம் மகிழ்ச்சியான வனமாக மாறியது. அதனால் அதற்கு அசோக வனம் என்று பெயர் என்று கூறுவார்கள். அப்போது கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில் பிரிவினைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த அசோக அஷ்டமி அன்னைக்கு ஒரு மருதாணி செடியை நட்டு அதை வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அதற்கு ஒரு வழிபாடு பண்ணி அன்னைக்கு மருதாணி கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தானாகவே அந்த கணவன் மனைவி பிரிவினைகள் குறைஞ்சிரும், சரியாயிடும். இது வந்து கணவன் மனைவி பிரிவுக்கு மட்டும் இல்லை, மனக்கவலைன்னு எந்த விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும். எங்கள் வீட்டில் எப்போ பாருங்க யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, யாராவது ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை, வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாம் பணம் காசெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு மனக்கவலை தீரலை. ஏதாவது என் பிள்ளைகளை நினச்சி அதை நினச்சி நாங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த அசோக அஷ்டமி என்று சொல்லக்கூடிய ராமநவமியில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமியில் வரக்கூடிய 8வது நாளான அசோக அஷ்டமி அன்னைக்கு
மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு மருதாணி செடியை அன்னைக்கு நட்டு வச்சு அன்னைக்கு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் தண்ணீர் தெளித்து அதை பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எதனால் வருத்தப்பட்டாங்களோ எதற்காக மன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கவலையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்க. அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும். சீதைக்கு எப்படி மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சதோ, அவளுக்கு எப்படி ஒரு நல்ல கதி கிடைச்சதோ, திரும்பவும் தன் கணவனை அடையக்கூடிய நாளாக அன்னைக்கு அமைஞ்சதோ, அதை மாதிரி என்ன காரணத்தினால மனக்கவலை அடைஞ்சாமோ அந்த காரணம் சரியாக போயிடும். கவலையிலிருந்து விடுதலை கிடைக்கும்.